இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெரஸோ டைல்ஸ் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் டெரஸோ டைல்ஸ் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேருந்து லோடிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷனில் தான் பண்ணுறாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் யூனிட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணுறாங்க. இந்த க்யூரிங் யார்டில் ஆஃப்டர் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த க்யூரிங் யார்டுக்கு வந்துடுது. ஸோ பாலிசிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ண டைல்ஸ்லாம் வந்து நேரம் இங்கே வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் வந்து லோட் பண்ணுறாங்க. மிஷினில் லோட் பண்ணி ரோலர் வழியாக மிஷினுக்குள்ளே போகுது. உள்ளே போன டைல்ஸ் அதே நேரத்தில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஃபைனலாக போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டெரஸோ டைல்ஸ் அது இல்லாமல் பேவிங் டைல்ஸ் இப்படி எல்லா டைல்ஸும் தயாரிக்கிறாங்க. டெரஸோ சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்டும் இந்த தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உள்ளே போய் என்னென்ன ப்ராசஸ்ஸு எப்படி தயாரிக்கிறாங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம். ஸோ நம்ம இப்போ நிற்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளான்ட்டு. இது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்லாம் வந்து லோட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் சிப்ஸு, மார்பிள் பவுட்ரு, இப்படி தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து அக்ரிகேட்ஸு, சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட்டு எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மீன்ஸ் இந்த கன்வேயர் மூலியமாக தான் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து போகுது. ஸோ நம்ம நிற்கிற பார்த்தீங்கன்னா லோடிங் ஏரியா, ரா மெட்டீரியல் லோடிங் ஏரியா தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது. ப்ரெஸ்ஸிங் யூனிட்டில் தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்குது. மார்பிள் சிப்ஸு, ஒயிட் சிமெண்ட்டு, அது இல்லாமல் அக்ரிகேட்ஸ், வாஷர் சாண்டு, இப்படி எல்லாமே வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வருது. ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து தான் பார்த்து மிக்ஸ் பண்ணி அடுத்ததான் வந்து ப்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு இருக்குது. ப்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு வருது. இந்த ப்ரெஸ்ஸிங் யூனிட்டில் தான் டைல்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி அடுத்ததான் வந்து
அடுத்ததாக வந்து க்யூரிங் ப்ராசஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணுறாங்க. இந்த க்யூரிங் யார்டில் ஆஃப்டர் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த க்யூரிங் யார்டுக்கு வந்துடுது. இங்கே தான் வந்து ஒரு 3 days வந்து ஃபுல்லாக க்யூரிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், டைல்ஸில் வந்து ரேக் அடுக்கி வச்சுருக்காங்க. மேலேருந்து ஸ்ப்ரிங்க்லர் டைப்பில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்யூரிங் பண்ணுறாங்க. நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. வாட்டர் வந்து தேவையான அளவில் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பாலிஷிங் ஏரியா. க்யூரிங் பண்ண டைல்ஸ்லாம் வந்து அடுத்ததாக வந்து பாலிஷிங் ஏரியாவுக்கு தான் வரும். அந்த பாலிஷ் பண்ண டைல்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கிறத பாலிஷ் ஏரியாவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ க்யூரிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாலிஷிங் யூனிட்டு. ரெண்டு சைட்லேயும் வந்து பாலிஷிங் யூனிட் இருக்குது. ஸோ பாலிஷிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ண டைல்ஸ்லாம் வந்து நேரம் இங்கே வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் வந்து லோட் பண்ணுறாங்க. மிஷினில் லோட் பண்ணி ரோலர் வழியாக மிஷினுக்குள்ளே போகுது. உள்ளே போன டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் த்ரோட்டாக மேலே பாருங்கள் எத்தனை யூனிட் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட யூனிட் இருக்குது மேலே. ஒவ்வொரு மிஷினும் வந்து பாலிஷிங் மிஷின், பாலிஷிங் பிளேட்டில் பாலிஷிங் ஆகி ரோல் ஆகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஃபைனலாக போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான உணவத்தை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து அனுபவிச்சிருக்கீங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ் போய் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்டில் ஃபாய் ஃப்ரம் ஆல் இன் ஆல் கேட்ஸ். நன்றி, வணக்கம்.